இந்த பதிவில் நம்ம சரஸ்வதி அந்தாதியினுடைய அடுத்த பாடல் 29வது பாடல் பார்க்க போகிறோம். கரியார் அழகமும் கண்ணாய் கதிர்முலை கண்ணும் செய்ய சரியார் கரமும் பதமும் இதழும் தவள நரும் புரியார்ந்த தாமரையும் திருமேனியும் புண்பனவும் பிரியாது என் நெஞ்சினும் நாவினும் நிற்கும் பெரும் திருவே அப்படின்னு சொல்கிறார். என் நெஞ்சத்தில் நீ நீங்காமல் நிலச்சி அங்கேயே இருப்ப. என்ன அழகு இருக்குது பாருங்க அவளுக்கு. கருமை நிறமான அடர்ந்த கூந்தல், அருள் நிரம்பி வழியும் மேன்மை மிக்க கண்கள், ஒளி பொருந்திய மார்பு, அருள் வழங்கும் மேன்மை மிக்க திருக்கரங்கள், சிறப்பு மிக்க திருவடி தாமரைகள், சிவந்த வாய், வீற்றிருக்கும் வெண்தாமரை மலராகிய திருக்கோயில், அழகான உடல், அணிந்திருக்கும் பொன் அணிகலன்கள், அவை எல்லாம் என் நாவிலும் மனத்திலும் எக்காலமும் நீங்காமல் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறதெல்லாம் கிடையாது. லக்ஷ்மி வாசம் புண்ணிய காலம் உள்ளவரை இது வர்றதுக்கு வேணா டைம் எடுத்துக்கலாம், முயற்சி தேவைப்படலாம். வந்துட்டால் எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஒருமையுள் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி கற்ற கல்விக்கு எந்த சேதமும் கிடையாது. கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் அப்படின்வார் வள்ளல் பெருமான். அதுபோல் கற்ற நெஞ்சம் கலையை மறக்கிறது இல்லை, வந்தால் போகிறதில்ல. செல்வம் தான் தன்னிஷ்டத்துக்கு செல்லும், வரும் செல்லும். ஆனால் கல்வி அப்படி கிடையாது. முயற்சி உடையாருக்கு எப்போதும் வந்துட்டால் அது நிலச்சி இருக்கும். அது அவங்களோட மட்டும் இல்லை, அவங்கள சார்ந்தவங்களுக்கும் அடுத்தடுத்த சந்ததியினருக்கும் அந்த கல்வி செல்வம் போய்கிட்டே இருக்கும். அது வந்தால் போகாது. அதனால் நிலைத்திருக்கும்னு நம்பிக்கையாக சொல்கிறார் பாருங்கள். கலைமகளின் கண்கள், அவளுடைய கண்கள் கருணை மிகு கண்கள், மார்பு ஞானப்பால் சொரியும், கரங்கள் காக்கும் கரங்கள், அவளை நாடி வந்துட்டால் அவங்கள காக்கக்கூடிய கரங்கள், திருப்பாதங்கள், எப்போதும் அவளுடைய திருவடிகள் மென்மையானவை, அருளக்கூடியவை, அருள் வழங்கக்கூடியவை. சிவந்த வாய், அவளுடைய சொற்கள்லாம் அழகு, அவள் உட்கார்ந்த இடமெல்லாம் அழகு. அதை சொல்கிறார். இப்போது வள்ளுவ பெருந்தகை சொல்வார், சொல்லுக சொல் அச்சொல்லை பிரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு சொல்கிறார். ஒரு சொல் நம்ம சொன்னால் அதை மற்றவங்க மாற்றி பேசக்கூடாது. அவ்வளவு சிறப்பான சொற்களை நம்ம சொல்லணும்.